வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் வரிசைகள் குறித்து சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரான் கப்பல். முச்சக்கர வண்டிக்குள் சடலமாக கிடந்த இளைஞன், விசாரணைகள் தீவிரம். காப்பூத்து சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் குறித்து சற்று முன் வெளியான அறிவிப்பு. ஜிந்துப்பிட்டி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி கைது. ஜாலில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் காவல்துறையினரால் கைது. கொழும்பில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து. நாடாளுமன்றில் பெண்ணொருவருக்கு பாலியல் அத்துமீறல் விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த நம்பிக்கை அழிந்துவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தில் மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் போர்ச்சூழல் தொடர்பில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் தற்போது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இதனால் உலகளவில் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று சபையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் மத்திய கிழக்கு போர் வெடித்தவுடனேயே அரசாங்கம் சவால்களை தெரிவித்திருக்க வேண்டும். அவ்வாறு தெரிந்திருந்தால் பொதுமக்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நிற்பதை தடுத்திருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். காலி கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கப்பல் ஈரானுக்கு சொந்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். காலி கடல் பகுதியிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த கப்பலில் உள்ள கடற்தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களை பாதுகாப்பாக மீட்பதற்காக இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து விசேட கூட்டு நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளன. குறித்த கப்பல் விபத்துக்குள்ளான பின்னர் அபாய சமிக்கையை வெளியிட்டதாகவும் இதனையடுத்து மீட்பு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடலில் நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியிலும் மீட்பு பணிகள் முப்படையினரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ஈரான் கப்பல் ஒன்று காலி கடலில் விபத்துக்குள்ளாகியுள்ளதா அல்லது அதன் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டுள்ளதா என சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் சாமர சம்பத் எம்பியினால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மொரட்டுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காலி வீதியில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டி ஒன்றிற்குள் இருந்த நபர் ஒருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றினுள் சடலம் ஒன்று காணப்படுவதாக மொரட்டுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விசாரணைகளின் போது உயிரிழந்தவர் மொரட்டுவை வில்லோரவத்தை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மொரட்டுவை போலீசார் விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2025 காப்போத்து சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகள் தொடர்பான அறிவிப்பொன்றை பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த பெறுபேறுகள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பின் வெளியிடப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் மார்ச் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடத்தப்படும். அதன்படி முதல் கட்டம் மார்ச் 12 முதல் 23ஆம் தேதி வரையிலும், இரண்டாம் கட்டம் ஏப்ரல் 1 முதல் 10ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். நடைமுறை தேர்வுகள் ஏப்ரல் 22 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த செயல்முறை முடிந்தவுடன் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான தேதி குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்தார். ஜிந்துப்பட்டி பகுதியில் நபர் ஒருவரை சுட்டுக் கொன்று 2 சிறுவர்களை காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் கிராண்ட் பஸ் காவல்துறையின் பிரிவில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 11 கிராம் 830 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இக்கொலை சம்பவம் குறித்து கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜாலில் டீசலை பதுக்கி வைத்திருந்த இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் இன்றைய தினம் அதிகாலை சுன்னாகம் காவல்துறையினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் டீசலை பதுக்கி வைத்திருப்பதாக சுன்னாகம் காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில்
குறித்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அவர்களிடமிருந்து 800 லிட்டர் டீசலை பதுக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினரும் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பிளியந்தலி வீதியில் சிறிய லாரியும் ஒரு பள்ளி வேனும் விபத்தில் சிக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரு சிறிய லாரியும் ஒரு பள்ளி வேனும் விபத்தில் சிக்கி பின்னர் சாலைக்கருகில் இருந்து மின்கம்பத்தில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரத்தினபெட்டிய பகுதியில் இடம்பெற்ற குறித்த வாகன விபத்தினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பிளியந்தலியிலிருந்து கொழும்பு நோக்கிய 120வது வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்ற பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் குறித்து இறுதி விசாரணை அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகரால் குறித்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தகவல் அமைப்புகள் மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தின் பெண் உத்தியோகத்தர் ஒருவருக்கு இழைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் வெளிவாரியான விசாரணையை நடத்துவதற்கு அன்று நாடாளுமன்ற பதவிநிலை ஆலோசனை குழு தீர்மானம் ஒன்று மேற்கொண்டிருந்தது. அந்த தீர்மானத்திற்கமைய ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜாதா அழகுபெருமவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் இறுதி அறிக்கை அன்று சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற ஆலோசனை குழுவின் தீர்மானத்திற்கமைய குறித்து அறிக்கை தற்போது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பார்வைக்காக அந்த அறிக்கையின் பிரதியொன்று நாடாளுமன்ற நூலகத்திலும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு நீடித்து வரும் நிலையில் நேற்றைய தினம் ஒரு தொகையில் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் வரிசையில் முண்டியடித்து பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணையை முழுமையாக மூடப்பட்டதன் பின்னர் கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்ட தடங்களாலும் ஏனைய பிற காரணிகளாலும் சர்வதேச சந்தையில் எரிவாயு விலைகள் பெருமுயர்வை சந்தித்துள்ளன. அத்துடன் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக இஸ்ரேலில் சில எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது நெருக்கடி நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஐரோப்பாவில் குளிர்காலம் முடிவுக்கு வருவதால் எரிவாயு பயன்பாடு குறைந்தாலும் அங்குள்ள இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் கோடை காலத்தில் இந்த இருப்பை மீண்டும் நிரப்ப வேண்டியுள்ளதால் தற்போதைய விலையுயர்வு ஐரோப்பாவுக்கு பெரும் சவாலாக அமையும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.